So good evening students. Today we will see the current affairs analysis dated 17th September 2020. First news, Israel, UAE, Bahrain, Abraham Accord. So recent இப்போ இஸ்ரேல் கூட two countries, that is UAE and Bahrain வந்து peace agreement sign பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 1948ல் இஸ்ரேலுக்கும் அரப் கண்ட்ரிஸுக்கும் ஒரு வார் நடந்தது, 6-day war. ஸோ இஸ்ரேல் ரீகேப்சர்ட் இஸ் பிளேசஸ். அதனால் அரப் கண்ட்ரிஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு டஃப் டைம்ஸ் தான் இருந்துகிட்டு அதுக்கு பிறகு 1979ல் ஈஜிப்ட்கிட்டே இருந்தால் காசா ஸ்ட்ரிப்பை கேப்சர் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல். அது மாதிரி கோலனைட்ஸ் ஃப்ரம் தி சிரியா. ஸோ இது இவங்களுக்கு அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் இந்த ஏரியா எல்லாமே ரீகேப்சர்ட் பை தி இஸ்ரேல். ஸோ பாலஸ்தீன் பீப்புள் அங்கே இருந்தாலுமே இட்ஸ் ஃபுல்லி லைக் கண்ட்ரோல் இஸ்ரேலோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஃபைனலி 1979ல் ஈஜிப்ட் வாஸ் த ஃபஸ்ட் அரப் ஸ்டேட் டு சைன் பீஸ் ட்ரீட்டி. அரப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இஸ்ரேல் கூட நெகோசியேஷன் அண்ட் ட்ரேட் ஆரம்பித்தவங்க. அண்ட் தென் ஜோர்தான் செகண்ட் கண்ட்ரி 1994ல். அண்ட் தென் நவ் UAE அண்ட் பஹ்ரைன். ஸோ தே ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் எ நியூ ட்ரீட்டி. அதான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்றதுக்கான ரீசன். சரியா? இப்போது இந்த ட்ரீட்டி சைன் பண்ணனால US அண்ட் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் த வெஸ்ட் பேங்க் அவங்கள வந்து வெளியேற்ற மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் கூட மற்ற அரப் கண்ட்ரிஸ் லைக் UAE, பஹ்ரைன், இனி சவுதி, அந்த சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம் இல்லை சன்னி முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இஸ்ரேல் கூட லைக் பீஸ் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த லைக் எம்பசிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் ட்ரேட், பீப்புள் மூவ்மெண்ட் வந்து நடக்கும் இந்த கண்ட்ரிஸுக்குள்ளாடி. முன்னாடி அது கிடையாது. டூரிசம் வில் ஹேப்பன், ட்ரேட், ஹெல்த் கேர், செக்யூரிட்டி எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லை, அல் அக்ஸா அப்படின்ற மாஸ்க் இன் ஜெருசலேம். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், ஹோலி சைட்ஸ், தட் இஸ் காபா, அப்புறம் மெதீனா அந்த ப்ராஃபட்டோட மாஸ்க் இருக்கக்கூடிய பகுதி, அது மாதிரி அல் ஹக்கா மாஸ்க் இன் ஜெருசலேம். ஸோ இந்த 3 பிளேஸும் வந்து இஸ்லாமிக் பீப்புளோட ஹோலி சிட்டி. ஸோ இந்த 3 சிட்டியில் ஒன்று வந்து இஸ்ரேலோட கண்ட்ரோலில் இருக்குது, ஜெருசலேம் ஏரியா. ஸோ நவ் த நியூ கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல். ஸோ அந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்க்கை விசிட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரீட்டி மூலமாக இஸ்லாமிக் பீப்புள். ஸோ ஃப்ரம் திஸ் கண்ட்ரிஸ் இனி மற்ற கண்ட்ரிஸ் சைன் பண்ணாங்கன்னா தே வில் ஆல்சோ பி அலோவ்ட். Then bringing Israel, UAE, Bahrain together reflects the shared concern of the Iran's rising influence. அதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது ஜூஸ் கண்ட்ரி இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி. இந்த பக்கம் ஷியா சன்னி முஸ்லீம் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு பக்கம் வராங்க. ஷியா முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து எதிர்க்கிறதுக்காக ஈரான், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம் பாப்புலேஷன் தே ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் டெரரிஸ்ட் குரூப்ஸ் அண்ட் ஆல். தட்ஸ் அ ரீசன் இட்ஸ் ஹேப்பனிங். அரப் இஸ்ரேல் ரிலேஷன் அவங்களுக்கு சொன்ன 1948ல் there is a war happened. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் அகார்ட் என்ன அப்படின்னா, பாலஸ்தீன் வந்து யாருமே நீ கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க பாலஸ்தீன் லேண்டை பொறுத்த வரைக்கும். அந்த அரப் வார் நடந்தப்போ பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு தனி ஸ்டேட் உருவாவது காரணமாக இருந்துச்சு அரப் அந்த 1948 வார். அண்ட் தென் வெஸ்ட் பேங்கில் காசா ஸ்ட்ரிப்பில் பாலஸ்தீன் பீப்புள் ஆர் தேர். இன்னைக்கு அவங்க அதை சுவர்னிட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அதை அன்னைக்கு கேட்டுட்டு இருந்தது யார் பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க எல்லாம் அரப் கண்ட்ரிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே இஸ்ரேல் கூட அலைன் ஆகுறதுனால அதுக்கான கொஸ்டின் இனி ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் தென் ஃபுல் டிப்ளமேட்டிக் டைஸ் வித் UAE, பஹ்ரைன், அப்புறம் இஸ்ரேல், அப்புறம் இனி சவுதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் டிஸ்கஸ்ட் ஹியர். தென் நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ மேப் வைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் இஸ் ஹியர் இட் இஸ் காசா ஸ்ட்ரிப் வரும். அப்புறம் இந்த பக்கம் யூ பீப்புள் நோ தட் லைக் சிரியா, அப்புறம் லெபனான், இஸ்ரேல், ஜோர்தான் வரும். அப்புறம் சவுதி அரேபியா இஸ் ஹியர். இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் வித் தோஸ் ஏரியா வந்து ஜியோபொலிட்டிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா ஃபார் அஸ். அப்புறம் எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் இந்த ஆயில், க்ரூட் ஆயில் விஷயத்தில். அப்புறம் டயஸ்போரா இந்தியன் பாப்புலேஷன், ஹியூஜ் பாப்புலேஷன் இஸ் லிவிங் தேர் ஒர்க்கிங். ஸோ அவங்களோட அது மட்டும் இல்லை, UAE இஸ் த டாப்பஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஃபார் இந்தியா. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா எடுத்திங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் UAE கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இஸ்ரேல் இஸ் அ க்ளோஸ் பார்ட்னர் ஃபார் அஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில். 1992 அந்த 1998ல் கார்கில் வார் நடந்தப்போ அதே மாதிரி தே ஹெல்ப்ட் அஸ்.
அது மாதிரி 1971 வாரில் இஸ்ரேல் ஹெல்ப் அஸ். அப்புறம் செகண்ட் நியூஸ் வந்து பைட்டோபிளாங்டன் பயோமாஸ் இன் பே ஆஃப் பெங்கால் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் லைக் குளோரோஃபில் அதிகமாக இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைட்டோபிளாங்டன் இஸ் அ லைக் ஸ்மால் மரைன் பிளான்ட். ஸோ இது பைட்டோபிளாங்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இது ஓவர் அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா யூட்ரோஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். யூட்ரோஃபிகேஷன் மீன்ஸ் ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி ப்ளஸ் உயிரினங்கள் வாழக்கூடாத சன்லைட் உள்ளே போகாது. ஸோ தீஸ் ஆர் த டிஃபிஷியன்சி வில் பி கிரியேட்டட். நார்மலாக ஃபைட்டோபிளாங்டன்ஸ் வில் ஹெல்ப் டு லைக் அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியில் ஏர்லேருந்து எடுக்கும். அது மட்டும் இல்லை ஆக்சிஜனை வந்து உள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கொடுக்குற ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓஷியன் ஃபுட் செயினுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இட்ஸ் அ பயோ இண்டிகேட்டர். எந்த இடத்துலையாச்சும் ஃபைட்டோபிளாங்டன் அழியுது அப்படின்னா அந்த இடத்துல ஈகோசிஸ்டம் ஒர்சனிங்காக இருக்குது, இல்லைன்னா தண்ணியோட அசிடிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். தட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் பயோ இண்டிகேட்டர்ஸ். ஸோ குளோரோஃபில் அதிகமாக இட்ஸ் நாட் அ மேட்டர், பட் ஓவர் அதிகமாகும்போது ஸோ இட் வில் கிரியேட் யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ். தட்ஸ் த கன்க்ளூஷன் மேட் பை திஸ். அதுக்கான காரணம் என்னென்னா இன்க்ரீஸ் நியூட்ரியன்ஸ் இன் திஸ் சி ஏரியாவில், இந்தியன் ஓஷன் ஏரியா, பிகாஸ் ஆஃப் திஸ் மான்சூன்ஸ் எக்ஸெட்ரா. Chlorophyll A, there are 4 types of chlorophyll, that is higher plants, algae and cyanobacteria also having chlorophyll. அதுவும் கன்வெர்ட் பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும். அப்புறம் chlorophyll B கேட்டனா higher plants and green algae. chlorophyll C எடுத்தினா diatoms, dinoflagellates, அப்புறம் brown algae etc. chlorophyll D red algae கேட்டகரியில் வரக்கூடியது. So that's all. Then parliamentary committee report on startups. Startups-ஐ பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் லீடிங் நவ். ஆனாலும் கம்மியாக தான் இருக்குது. சைனாவை கம்பேர் பண்ண we are going very less. முன்னாடியெல்லாம் மற்ற கண்ட்ரீஸை நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸ் மூலமாக யூஎஸ், சைனா, ரஷ்யா போன்ற கண்ட்ரீஸை பெரிய அளவில் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ டிஃபென்ஸு கூட நம்ம புதிய இண்டஸ்ட்ரீஸுக்கு அலோவ் பண்ணுறோம் ப்ரைவேட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அதுக்கு ஹெல்ப் பண்ணது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க், அப்புறம் ஐசிஐசிஐ எக்ஸெட்ரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். அப்புறம் ஃபாரின் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ ப்ரொவைட். அது மட்டும் இல்லை கம்பெனிஸ் லைபிலிட்டி, லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனிஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட்டில் வரக்கூடிய லிமிட்டட் கம்பெனிஸ், அப்புறம் லிமிட்டட் பேங்க்ஸ் ஆர் அலோட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸெட்ரா. அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் நிறைய சலுகைகள் கொடுத்தோம். கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐ கேன் ஷோ ஹியர் pooled management investors, that is angel fund, alternative investment fund, investment LLP, limited liability partnershipல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா லைக் பிஸ்னஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லைபிலிட்டி ஃபண்டும் லிமிடெட் லைபிலிட்டி ஃபண்டும் வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து இப்போ அலோவ் பண்ணுறாங்க. இதில் செக்யூரிட்டி டேக்ஸ் டிரான்சாக்ஷன் ஆக்டில் சலுகைகள் கொடுக்குறோம். கேபிட்டல் கெயின் டேக்ஸில் we are providing lot of like concessions. Then startup India scheme பொறுத்த வரைக்கும் 2016ல லான்ச் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்குறது, என்டர்பிரனர்ஸை உருவாக்குறதுக்காக. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ஸ் we having 0.1%. நீங்கள் வாங்கக்கூடிய பத்திரங்கள் இதுக்கு எல்லாமே you have to pay tax. வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி they have to pay tax. கேபிட்டல் கெயின் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கின சொத்தில் அதில் நீங்கள் கெயின் ஆகுறீங்க அப்படின்னா you have to pay tax. That is capital gain tax. லாங் டேர்ம் இருக்குது, ஷார்ட் டேர்ம் இருக்குது. இது செக்யூரிட்டிஸுக்கு வரும். லாங் டேர்ம் அப்படின்றது, ஷார்ட் டேர்ம் அப்படின்றது 1 இயருக்குள்ளாடி விற்கக்கூடிய அசட்ஸுக்கு பேர் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். 1 இயருக்கு மேலே தட் இஸ் லாங் டேர்ம். சரியா? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்கை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ எம்எஸ்எம்இ செக்டாரை டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் ஃபோர்த் நியூஸ், ரீமெஷரிங் தி மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து லைக் 8,848 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. தட் இஸ் 8.8 கிலோமீட்டர்ஸ். Then K2 Godwin Austen வந்து செகண்ட் ஹையஸ்ட், தட் இஸ் 8,611. ஸோ அது மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்ற பேர் வந்து சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படி அவரோட பேர் தான் அதுக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவரோட நினைவாக தான் அதை வச்சுருக்கோம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட்டை ஸ்கேல் அப் பண்ணது எப்போ அப்படின்னா 1953ல். அண்ட் தென் ஃபஸ்ட்டு சர்வே ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கேல்டு இன் 1954 பை தி இந்தியன் நேபாளிஸ் Tenzing Norgay, that is நியூசிலாந்தர் எட்மண்ட் ஹிலாரி, அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வாஸ் கேரிட் அவுட் 1847ல். ஆண்ட்ரூ பர்க் த சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா
ட்ரிக்னாமெட்ரிக் கால்குலேஷன் மூலமாக. ஸோ இதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. இது இப்போ ஏன் இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஏன் வந்து திருப்பியும் சர்வே பண்ணணும், அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? என்ன ஹைட் இன்க்ரீஸ் ஆனாலும் the Mount Everest will be the first. சரியா? ஸோ ரீமெஷர்மெண்ட்டுக்கான ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். தென் சர்வே ஆஃப் இந்தியா இட்ஸ் இம்பார்ட்டன்ட். 1767 உருவாக்கப்பட்டது. இட்ஸ் இன் டெஹ்ராடூன், உத்தரகாண்ட். த கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். இதில் கேட்பாங்க. அதில் 2 கேட்டகரியில் மெஷரிங் பண்ணுவாங்க. ஃபோட்டோகிராமெட்ரி அப்படின்னா ஃபோட்டோ மூலமாக மெஷரிங் பண்ணுறது. ஜியோடெசி அப்படின்றது எர்த்தோட ஜியோமெட்ரிக் ஷேப், ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ் அண்ட் கிராவிட்டி ஃபீல்டை வச்சு மெஷர் பண்ணுறது, லைக் இமேஜஸ் மூலமாக. தென் ஹிமாலயா பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ இந்த ஆஸ்திரேலியன் பிளேட் மூவ் ஆனது மேலே, அப்புறம் யூரோஷியன் பிளேட் கூட கன்வர்ஜ் ஆச்சு அண்ட் தென் மவுண்டன் பில்டிங் ஸ்டார்டட். இதெல்லாமே ஃபோல்டு மவுண்டன்ஸ் உருவாகிறதுக்கான ரீசன். இதெல்லாமே ஜியாகிரஃபியில் படித்தது. நோ நீட் டு எக்ஸ்பிளைன் அகெயின் எவ்ரிதிங் யூ பீப்புள். அப்புறம் பாஸ்பெயின் ஆன் வீனஸ். பாஸ்பெயின் இஸ் அ கேஸ். இது anaerobic ஆக்சிடேஷன் மூலமாக லைக் டீகம்போசிஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் வெளியிடக்கூடிய கேஸ் தான் இந்த பாஸ்பைன். வீனஸில் இருக்குது அப்படின்னா அங்கே ஆக்சிஜன், அந்த உயிரினங்கள் சர்வே ஆகுது அப்படின்றது, பாக்டீரியா சர்வே ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒன்றி அதில் வந்து ஏலியன்ஸ் அதை விட்டுருக்கணும், இல்லைன்னா பாக்டீரியா. ஸோ அதனால தான் லைஃப் ஆன் த வீனஸ் இஸ் பாசிபிள் அப்படின்றது தான் பாஸ்பைன் கேஸ். பாஸ்பைன் கேஸ் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். 20 parts per billion வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன், அப்புறம் 1 atom ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பைன் அப்படின்னா 1 atom ஆஃப் பாஸ்பரஸ், அப்புறம் 2 atom ஆஃப் ஹைட்ரஜன் வில் பி தேர். அதை நான் மென்ஷன் பண்ணலை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோ இட். ஹியர் இட் இஸ். சரியா? ஸோ இது இட்ஸ் அ லைக் ஹியூமன்ஸுக்கு வந்து இது ஹார்ம்ஃபுல். ஸோ அதான் இங்கே போட்டோம். அப்புறம் வீனஸ் வந்து க்ளோசஸ்ட் டு த எர்த், லைக் எர்த் லைக் பிளானட், ட்வின் எர்த் அப்படின்வாங்க. சேம் லைக். ஆனால் மூன் கிடையாது, ரிங்ஸ் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ ஹாட்டஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம். சரி, மெர்க்குரிக்கு அடுத்து. சரியா? மெர்க்குரி இஸ் த ஹாட்டஸ்ட். செகண்ட் வந்து வீனஸ் வரும். இதோட திக் அண்ட் டாக்ஸிக் அட்மாஸ்பியர் இஸ் தேர். ஹீட் ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 470 degree centigradeன்னு நினைக்கிறேன். அது மென்ஷன் பண்ணலை. ஸோ பீப்புள் கேன், ஹை ப்ரெஷர் வில் பி தேர். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஸ்டாம்ப் ஆன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டி சேட்டலைட் மிசில், தட் இஸ் ஏசாட். அது வந்து இன்ஜினியர்ஸ் டே, தட் இஸ் விஸ்வேஸ்வரா அவரோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா தான் இன்ஜினியர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணியிருக்கா 15th September. அன்னைக்கு இந்தியா போஸ்டல் அவங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணி அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏசாட் இமேஜை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசாட்னா தெரியும்ல, ஆன்டி சேட்டலைட். ஸோ சேட்டலைட் மூலமாக நம்மளை கண்காணிக்கிறாங்க, த்ரெட்னிங்காக நமக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ வி கேன் லான்ச் திஸ் டு அட்டாக். தட்ஸ் அ மிஷன் சக்தி அப்படின்றதுல 2019 தே லான்ச் இட். சரியா? மார்ச் தே லான்ச் இட். தட்ஸ் ஆல். அப்புறம் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். இப்போ ஜீனாவோட ஒரு நிறுவனம் ஜியாங்கு, ஸோ யா 2 days பேக் நான் கவர் பண்ணியிருந்தேன். அந்த நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 10,000 பேரோட தரவுகளை எல்லாம் ரகசியமாக கண்காணிச்சிட்ருக்கு. ரட்டன் டாட்டா, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஸோ நிறைய பீப்புளை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் நியூஸில் சொன்னேன். அதை வந்து இப்போது லோக்சபாவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். உங்களுக்கு தெரியும், கொஸ்டின் ஆர்ன்றது கொஸ்டின் கேட்குறது. ஸோ ஆஸ்கிங் ரெஸ்பான்சிபிள் பண்ணுறது, மினிஸ்டர் வந்து ஆன்சர் பண்ணணும். 0 hourன்றது இம்பார்ட்டன்ட் விஷயங்களை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபேஸ் டு ஃபேஸ் ரைஸ் பண்ணுறது. அட்ஜார்ன்மெண்ட் மோஷன்ன்றது பிஸ்னஸ் ஹவர்னா 2 to 4 or 5, 6 கண்டினியூ ஆகும். அந்த பிஸ்னஸ் ஹவரில் பிஸ்னஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணுறது. இட்ஸ் நாட் அபவுட் தேட் அட்ஜார்ன்மெண்ட். அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் இஸ் டிஃப்ரெண்ட், அட்ஜார்ன்மெண்ட் சைன் டைன் இஸ் டிஃப்ரெண்ட், அட்ஜார்ன்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஹவுஸ் அட்ஜார்ன்ட் அப்படின்னா அது வேறு. அட்ஜார்ன்மெண்ட் மோஷன்ன்றது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸை, நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், வெரி பர்டிகுலர் திங். அந்த அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணுறது 50 members சப்போர்ட் வேணும். அது ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். ஸ்பீக்கர் அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் வில் ஹேப்பன். அது ஆரம்பித்தா 2.5 hours வந்து டிஸ்கஷன் அது மட்டும்தான் நடக்கும். அது குறைவாக வரக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயம் மட்டும்தான் அங்கே டிஸ்கஷனுக்கு எடுப்பாங்க. 2.5 hours, நாட் லெஸ் தேன் 2.5 hours. அதுக்கு மேலே போகலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கு மேலே கிடையாது.
என்ன விஷயங்கள் எடுப்பாங்கன்னா ரைஸ் ஆன் த மேட்டர்ஸ் லைக் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இது வந்து ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? ஸோ இன்னொரு கண்ட்ரி நம்மளை கண்காணிக்குது அப்படின்ற ப்ரைவசி இஸ் கெட்டிங் அஃபெக்டட். நாட் ரைஸ் த கொஸ்டின் ஆஃப் ப்ரிவிலேஜை பற்றியோ இல்லை வேறு செஷனில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அங்கே கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸான விஷயங்களுக்காக யூ கேன் ரைஸ் those motions. So that's all about today's current affairs students. Now the time for the MCQ. Daily current affairs MCQ 17th September 2020. First question, with reference to Singapore Convention on mediation, consider the following statements. Statement number 1, it will provide a more effective way of enforcing mediated settlements of corporate disputes. Statement number 2, it is an United Nations convention. Statement number 3, India is yet to sign the convention. Options are A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1 and 3 only, option D 1, 2 and 3 only. Question number 2, with reference to Parliament session, consider the following statements. Statement number 1, the Parliament is required to meet at least twice a year. Second, statement number 2, recess is the period between the prorogation of the House and its reassembly in a new session. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, with reference to the Indian brain templates, consider the following statements. Statement number 1, it is a representation of various brain images to understand its functionality. Statement number 2, it is developed by National Institute of Mental Health and Neurosciences. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, with reference to the Hindi language, consider the following statements. Statement number 1, Hindi is the only official language under Article 343 of the Indian Constitution. Statement number 2, it is also an 8th schedule language. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5, which of the following are included in the Central Armed Police Forces? Statement number 1, statement armed forces என்னெல்லாம் அப்படின்றது. First one, the National Security Guard. Second, Assam Rifles. Third, Border Security Force. Fourth one, Shastra Seema Bal. Options are A 1, 2 and 4 only. Option B 1, 2 and 3 only. Option C 3 and 4 only. Option D 1, 2, 3 and 4 only. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.